Good morning everyone. Today's class we are going to see about commands in Python. So last class we have seen about one of the important 5-mark questions, right? Input and output functions. I hope you all wrote in your classwork note and also keep studying our class. Okay. So today's class we are going to see about commands in Python. ஸோ பைத்தனில் நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ லைக்வைஸ் C++ல நம்ம அந்த ப்ராம்ப்ட்லேயே அந்த சைட்லேயே கமாண்ட்ஸ் கொடுப்போம். நம்ம C++ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம கமாண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ இந்த லைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கமாண்ட்ஸ் வந்து சைடில் நம்ம கொடுப்போம். அது பார்த்துருக்கீங்கன்னா ரீகால் பண்ணி பாருங்கள், பார்த்துருப்போம். எல்லாருமே நம்மளோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போது கமாண்ட்ஸோடு தான் ஃபஸ்ட்லாம் நீங்கள் டைப் பண்ணீங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த கமாண்ட்ஸ் டைப் பண்ண வேண்டாம், ப்ரோக்ராம் மட்டும் கோடிங் மட்டும் டைப் பண்ணால் போதும்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இஸ் கமாண்ட்ஸ். ஸோ கமாண்ட்ஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த யூசர்ஸுக்கு கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். தட் இஸ் நாட் அ கமாண்ட் ஃபார் இன்டர்பிரேட்டர் ஆர் கம்பைலருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை இன்டர்பிரேட்டர். இப்போ நம்ம பைத்தனில் வந்து இன்டர்பிரேட்டர்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இன்டர்பிரேட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனோ கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் யூசர்ஸ். நமக்கு தெரியணும் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கமாண்ட் வந்து என்ன ஒர்க், அதாவது இந்த கோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது யூசருக்கு புரியணுங்கிறதுக்கு வேணும்னா கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ தோஸ் ஆர் நத்திங் பட் கமாண்ட்ஸ். ஸோ கமாண்ட்ஸ் பைத்தனில் எப்படி இருக்கும், எப்படி கொடுப்பாங்க, அதை பார்த்தோன்னே எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, command should start with the hash symbol. Okay, so this is the hash symbol. Commands வந்து எப்பயுமே hash symbolல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. Maybe the command is a single line or multi line. Single line-ஆவும் இருக்கலாம், multi line-ஆவும் இருக்கலாம். So single line-ஆ இருந்தா it starts with the hash symbol only starting-ல மட்டும்தான் hash symbol இருக்கும். If it is a multi line, both start and ending value will be closed with the hash values. Okay, so this is a single. If it is a single line, start with the hash symbol, and if it is multi line, this is multi line. சரியா? The example for multi line. So multi line ல நமக்கு front லையும் hash symbol போட்டிருக்காங்க, லாஸ்ட்லையும் ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ மல்டி லைன் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடும் நமக்கு போடணும். சிங்கிள் லைனாக இருந்தால் ஒரு இடத்துல மட்டும் ஹேஷ் இண்டிகேட் பண்ணால் போதும். ஸோ இதை வச்சு தான் கமாண்ட்ஸுங்கிறத இன்டர்பிரிட்டர் வில் ஐடென்டிஃபை, அண்ட் திஸ் கமாண்ட்ஸ் லைன் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆகுமா அப்படின்னா இட் வில் நாட் எக்ஸிக்யூட்டட் பை த இன்டர்பிரிட்டர். இட் இஸ் ஒன்லி ஃபார் யூசர் ஐடென்டிஃபிகேஷன் ஆர் யூசர் ரெஃபரன்ஸுக்காக மட்டும்தான் கமாண்ட்ஸ் லைன்ஸ் நம்ம கொடுப்போம். இது வந்து ப்ரோக்ராம் கோடாக கன்சிடர் பண்ணாது இன்டர்பிரிட்டர். ப்ரோக்ராம் கோடில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒருவேளை ப்ரோக்ராம் கோடுக்கு முன்னாடியும் நீங்கள் ஹேஷ் சிம்பிள் போட்டிருந்தீங்கன்னா அந்த லைனை மட்டும் அது என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. இட் வில் கன்சிடர் அஸ் அ கமாண்ட் லைன். ஓகே, ஸோ ஹேஷ் சிம்பிள் எதுக்கு போடுறோம்னா கமாண்ட் லைன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக், indentation. So the indentation is nothing but space between blocks, something classes and ஏதாவது ஒரு கிளாஸோ வேரியபிளோ இல்லை ஒரு பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷனோ கொடுக்குறோம் அப்படின்னா அதோட இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸ்பேஸ் இஸ் இப்போ இன்டென்டேஷன் பேராகிராஃபில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்டென்டேஷன் சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்பேசஸ் இஸ் நத்திங் பட் இன்டென்டேஷன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பேசஸ் கொடுத்து நம்ம அதை வந்து வேரி பண்ண வைப்போம். ஓகே, ஸோ அதுதான் இன்டென்டேஷன். ஸோ பைத்தனில் நம்ம நார்மலாக C++ல எப்படி ஸ்பேசஸ் கொடுப்போம், ஒவ்வொரு பிளாக்ஸுக்கும் எப்படி டிஃப்ரென்சியேஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கர்லி பிரேஸ் கொடுப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒயில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஃப்க்குள்ளே ஒரு கர்லி பிரேஸ் கொடுப்போம், அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஒயில் கொடுப்போம், ஒயிலுக்கு ஒரு கர்லி பிரேஸ் கொடுப்போம், ஃபங்க்ஷன் கொடுப்போம், பிளாக் கொடுப்போம், அடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்குன்னு நம்ம கொடுக்குற ஒரு இன்டென்டேஷன் மெத்தட். பட் பைத்தனில் நம்ம அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு எப்படி கொடுப்போம், இன்டென்டேஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, பைத்தன் யூசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் டேப்ஸ். டேப்ஸ்னால் நமக்கு தெரியும், எனக்கு டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, அது கொடுக்குறாங்களாம். இல்லைன்னா நார்மல் ஒயிட் ஸ்பேசஸ் கொடுக்குறாங்களாம். இவ்வளோதான் அதோட செப்பரேஷன் ஆஃப் பிளாக்ஸ். ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு பிளாக்குக்கும் செப்பரேஷன் வேணும் அப்படின்னா we need to give only white spaces or tabs. We need not give like curly braces and all like C++, Java. Okay, so Python la
white spaces and tabs are used for indentation, and C++, Java is here they are using curly braces. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் இயர்லயே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, so the blocks of code for class functions are body of the loop. இது இந்த curly braces எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, used to separate the blocks of code for class. ஒரு கிளாஸ்க்குள்ளதான் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளதான் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லூப்போட பாடியை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம curly braces கொடுப்போம். பட் பைத்தனில் we are giving white spaces and tabs only, and it is not a fixed value. இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபிக்ஸட் வேல்யூலாம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் வேல்யூ, பட் இட் வில் பி a same amount of spaces. இப்போ ஒரு பிளாக்குக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னா that entire processலையும் that same amount of spaces will be provided. ஓகே, அந்த இதில் வந்து வேரியேஷன் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே வந்து ஒரு 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா இன்னொரு இடத்துல 3 ஸ்பேஸோ 4 ஸ்பேஸோ கொடுக்கக்கூடாது. ஸோ த சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசஸ் வில் பி மெயின்டைன்ட் த்ரூ அவுட் த பிளாக். ஓகே, ஸோ இது மட்டும்தான் நமக்கு இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ த கமெண்ட்ஸ் இன் பைத்தன்னா இந்த 2 லைன் தான். சிங்கிள் லைனாக எப்படி இருக்கும், மல்டி லைனாக எப்படி இருக்கும், கமெண்ட்ஸ் லைனை இன்டர்பிரிட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமா, இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் இண்டென்டேஷனில் பைத்தனில் எப்படி யூஸ் பண்ணுறோம், மற்ற லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறோம், இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோதான், இவ்வளோ கான்செப்ட் தான் நமக்கு தெரியணும் இப்போ. தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக், டோக்கன்ஸ். C++ல நமக்கு டோக்கன் ஒரு கொஷின் படிச்சிருப்போம். 5 அண்டர் டோக்கன் we have 5 கிளாசிஃபிகேஷன்: keywords, identifiers, operators, delimiters, literals சொல்லி punctuations, இதெல்லாம் C++ல படிச்சிருப்போம். அதே கொஷின் தான் இங்கேயும் நமக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் we are going to see about only 2 tokens classifications, only identifier and keywords. The remaining 3 will be see in the next class. Okay, so what is mean by tokens? Tokens are, நாம C++ல என்ன படிச்சிருக்கோமோ அதே தான். Python breaks each logical unit or logical line into a sequence of elementary lexical components. அதாவது sequence of lexical components தான் டோக்கன்ஸ்னு சொல்கிறோம். இந்த பைத்தன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பிரேக் ஈச் லாஜிக்கல் லைன், ஒவ்வொரு ஈச் லாஜிக்கல் லைனையும் பிரேக் பண்ணி ஒவ்வொரு லெக்சிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்குது. தட் லெக்சிக்கல் காம்பனண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் டோக்கன்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதுறோம்னா அதில் எல்லாமே ப்ரோக்ராம் கோடிங் தான், ஓவராலாக கோடிங். பட் அதை தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேம். ஒன்று ஐடென்டிஃபையராக இருக்கும், ஒன்று கீவேர்டாக இருக்கும், ஒன்று டெலிமீட்டராக இருக்கும், ஒன்று பங்க்சுவேஷனாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சேர்ந்தது தான் டோக்கன்ஸ். ஓகே, ஸோ தோஸ் டோக்கன்ஸ் ஹாவ் பீன் கிளாசிஃபைடு 5 types. Okay, one is identifier, second keyword, third operator, fourth one delimiter, fifth one literal. So the identifier and the keywords, delimiters, literals எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நமக்கு என்ன இருக்கும்னா as it is as C++ல எப்படி படிச்சிருப்போம், அந்த ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் 5 ஆப்ரேட்டர் படிச்சிருப்பீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஆப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் கம்பேர்ட் டு C++, பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வில் பி ஈஸி ஒன்லி. ஸோ டோன்ட் பி பேனிக். ஓகே, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் as well as this is also important question. So now we are going to see about only identifiers and keywords. Okay, so what is meant by identifiers? Identifier is a name used to define a variable, function, class, module or object. ஒரு மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட், மாடியூலும் ஆப்ஜெக்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேரியபிளாக இருக்கட்டும், ஒரு வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ் ஆர் மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட், இந்த இது எல்லாத்துக்கும் யூஸ்டு டு டிஃபைன் எ நேம், ஒரு நேமை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு கொடுக்கறது தான் ஐடென்டிஃபையர். ஸோ இன் கேஸ் ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் அ வேரியபிள், இன் த சென்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் வேரியபிள் ஐ எம் கோயிங் டு செட் அ நேம். அப்போ தான் அது வந்து ஒரு வேரியபிள்னு நமக்கு தெரியும். ஸோ நார்மலாக ஏன்னு ஒரு வேரியபிளோட இது ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிறது என்னது, மார்க்கா, டோட்டலா, ஏஜா. ஸோ இந்த இது கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் என்னது ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையர் இஸ் நத்திங் பட் இஸ் எ நேம் யூஸ்டு டு டிஃபைன் ஆர் ஐடென்டிஃபை எ வேரியபிள். ஒரு வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு நேம் தான் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபையர்னா இப்படி தான் இருக்கணும்,
அப்படின்னு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம கொஷின் எழுதும்போது இதை கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும் பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். இந்த கொடுக்குற ஐடென்டிஃபையர் நேம் வந்து only starts with the alphabet or underscore. அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு எதில் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஐடென்டிஃபையர் கிடையாது. ஓகே, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கம்மிங் டு செகண்ட் பாயிண்ட், இட் கண்டைன்ஸ் 0 to 9, அதாவது நம்பர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸும் இதில் கன்சிஸ்ட் ஆகலாம். ஓகே, இப்போ இன்பிட்வீன் ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏதாவது இடையில நம்பர்ஸ் வந்தாலும் ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஐடென்டிஃபையர். தேர்ட் பாயிண்ட் என்னது, இட் இஸ் a case sensitive. Case sensitive in the sense small letter or capital letter, upper case or lower case. இந்த இடத்துல அப்பர் கேஸ் தான் கொடுக்கணும்னா அப்பர் கேஸ் தான் கொடுக்கணும், லோயர் கேஸ் தான் கொடுக்கணும்னா லோயர் கேஸ் தான் கொடுக்கணும். நீ லோயர் கேஸ் கொடுக்குற இடத்துல அப்பர் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா வேர்டு கரெக்டாக தான் இருக்கும், பட் கேசஸ் வித்தியாசமாகும் போது இட் வில் பி ஷோ அண்ட் எரர். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். கேசஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது ஐடென்டிஃபையரில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து must not be a keyword. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்ப்போம், கீவேர்டுன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த கீவேர்டில் இருக்குன்னு ஒரு சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸை கொண்டு போய் நம்ம ஐடென்டிஃபையரில் போடக்கூடாது. ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த கீவேர்டில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு எழுதி போட்டிருக்கேன், ஃபால்ஸ்ன்னு எழுதி போட்டிருக்கேன். ஃபால்ஸ் இஸ் a கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு ஃபால்ஸை போய் நான் ஐடென்டிஃபையராக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் நாட் அக்செப்ட். ஓகே, இட் மஸ்ட் நாட் பி a கீவேர்டு. கீவேர்டாக இருக்கக்கூடாது, அதுக்கு தனியாக ஒரு வேர்டாக தான் இருக்கணும். அப்போ கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னலாம் அப்படின்னா அது நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் கீவேர்ட்ஸுங்கிறது. ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் கம்மிங் டு ஃபிஃப்த் பாயிண்ட், பங்க்சுவேஷன் இஸ் நாட் அலவுடு. அதாவது ஒரு ஐடென்டிஃபையருக்கு நேம் நம்ம கொடுக்குறப்போ பங்க்சுவேஷன் மார்க் எதையாவது உள்ளே கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது, இன்வேலிடாக காமிச்சிடும். ஓகே, தென் வாட் இஸ் த பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ்? பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ்லாம் என்னென்னலாம்னு தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள், டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம்லாம் சேர்ந்து தான் பங்க்சுவேஷன் வரும். இந்த கமா, செமிகோலன், இதெல்லாமே பங்க்சுவேஷன் தான். ஓகே, இதெல்லாம் ஐடென்டிஃபையருக்குள்ள என்ன ஆகாதுன்னா அக்செப்ட் ஆகாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் இன்வேலிட். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வேலிட் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்வேலிட் ஐடென்டிஃபையர் பார்க்கணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ சம் இஸ் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கீவேர்டு. வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கா? கீவேர்டில் சம்மு கிடையாது, ஸோ இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ், இல்லை அண்டர்ஸ்கோர் இடையில வரலாம், பிரச்சனை இல்லை. டோட்டல் வந்து ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட். அண்ட் வேலிடுக்கு இன்னும் நமக்கு புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூ கேன் செக் இட். அண்ட் இன்வேலிடுக்கு 12 நேம். 12 இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ. நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் இட் வில் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இங்கே நமக்கு நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இட் இஸ் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ ஹியர் நேம் டாலர் சிம்பிள் இருக்கு. ஸோ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட்ல பார்த்தோம், பங்க்சுவேஷன் இஸ் நாட் அலவுட் இன் ஐடென்டிஃபையர். ஸோ நேம் டாலர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ வேலிட்னா எப்படி இருக்கணும், இன்வேலிட்னா எப்படி இருக்கணும், அக்கார்டிங் டு த பாயிண்ட்ஸ் வி ஹவ் ரோட் ஹியர். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் 3 எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எழுதும்போது எக்ஸாம்பிளோட தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைனா என்னென்னு எழுதணும், அடுத்து இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதணும், அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஐடென்டிஃபையரில் இவ்வளோ தான் எழுதணும். ஓகே, and coming to keywords. Keywords are the special words used to recognize the structure of the program. அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்ட்ரக்சரோட இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுற வேலையை வந்து கீவேர்ட்ஸ் தான் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வேர்டை வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு பர்பஸ்க்காக எங்கேயாவது அதே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியுமான்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம C++ல படித்த அதே கான்செப்ட் தான். கீவேர்ட்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் த ஸ்பெஷல் பர்பஸஸ் ஆர் அதாவது ஒரு பர்டிகுலர் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை இன்னொரு இடத்துல அதே வேர்டை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் வேர்டு தான் கீவேர்டு. ஸோ கீவேர்டுக்கு இவ்வளோ எழுதினா போதும், ஒன்லி டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினா போதும். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸில் ஒரு 5 கீவேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 56ல் ஒரு பாக்ஸில் கீவேர்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க.
எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படித்து வச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த ஃபால்ஸு அவுட், அதாவது ட்ரூ ஃபால்ஸு, நாட்டு, ஆறு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிக்காதீங்க. கொஞ்சம் இந்த கண்டினியூ, நான் லாஜிக்கல், குளோபல், பிரேக்கு, எக்ஸப்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸை படித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 5 வேர்ட்ஸில் உங்களுக்கு எதாவது மறந்துச்சுன்னா நீங்கள் ஃபால்ஸு இதெல்லாம் எழுதிக்கலாம். ஃபால்ஸு, ட்ரூ, ஆர், நாட்டு இதெல்லாம் படிக்காதீங்க. குளோபல், டெஃப், டெல், எக்ஸப்ட், பிரேக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸாக படித்து வச்சுக்கோங்க. 5 or 8 வேர்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கீவேர்ட்ஸ் ஒன்லி. கீவேர்ட்ஸுக்கு நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ டுடேஸ் கிளாஸ் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கமாண்ட்ஸ் இன் பைத்தன், இண்டென்டேஷன் அண்ட் டோக்கன்ஸில் ஒன்லி 2 types of tokens. Thank you.